தற்போதைய அண்மைச் செய்தி. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே ரோஸ் பார்க் கடற்கரை பகுதி அருகே 2 தினங்களுக்கு முன்பு இளம்பெண் ஒருவர் 3 வாலிபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் 3 இறங்கிய வாலிபர்களை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மோஹித், இவரது நண்பர்கள் ரித்திஷ் மற்றும் பெர்லின், இவர்கள் தாளம்து நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு தாளம்து நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக ரோஸ் பார்க் கடற்கரை பகுதிக்கு மோஹித் அந்த இளம்பெண்ணை அழைத்து சென்றுள்ளார். பின்தொடர்ந்து ரித்திஷ் மற்றும் பெர்லின் ஆகியோர் சென்றுள்ளனர். அங்கே அவர்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அவரிடமிருந்து பணத்தை பறித்துக் கொண்டு மேலும் தங்க வெள்ளி மோதிரத்தையும் பறித்துக் கொண்டு அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மோஹித் மீது புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தூத்துக்குடி நகர துணை கண்காணிப்பாளர் சுனில் தலைமையில் 4 தனிப்படையில் அமைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வாலிபர்களான மோஹித் மற்றும் ரித்திஷ், பெர்லின் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.